சர்வதேச ஆங்கில காணொளிகள் வெளியாகியிருப்பதனுடைய தலைப்பை நான் உங்களுக்கு தருகிறேன். அதில் என்ன சொல்லி இருக்கிறது என்று பார்ப்போம். ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? ஈரான் claimed a historic victory over the US and Israel after US President Donald Trump. They stepped back from threatened strikes and agreed to a 2-week ceasefire. மறுபடியும் தெரிந்து கொள்ளுங்கள். ஈரான் claims a historic victory over the US and Israel and after US President Donald Trump stepped back from threatened strike and agreed to a 2-week ceasefire. இந்த போர் நிறுத்தம் ஈரானுக்கு கிடைத்த ஒரு வரலாற்று வெற்றி. இந்த போர் நிறுத்தம் ஈரானுக்கு கிடைத்த ஒரு வரலாற்று வெற்றி என அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையிலே அமெரிக்காவுக்கு எதிரான போரில் ஈரானுடைய அறிக்கையை நான் இப்பொழுது உங்களுக்கு வாசிக்கிறேன். ஈரான் ஒரு வரலாற்று வெற்றியை பெற்றிருக்கிறது என கூறிய ஈரான், எங்களுடைய 10 அம்ச கோரிக்கைகள் திட்டங்களுக்கு அமெரிக்காவை இதன் மூலம் அடிபணிய வைத்திருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. இந்த 10 அம்ச கோரிக்கைகளை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டால் மட்டுமே போர் நிரந்தரமாக முடிவுக்கு வரும் என்றும், அப்படி இல்லை என்றால் நாளை வெள்ளிக்கிழமை வரை இந்த சீஸ்ஃபயர் இது ஒரு என்ன சொல்றது, இது ஒரு டெம்பரவரி தான் என்றும் ஈரான் உடைய தெளிவான கருத்து வச்சிருக்கிறது. இதற்கிடையே இந்த போர் நிறுத்த அறிவிப்பை நேற்று நள்ளிரவுக்கு பின்பு ஈரான் மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். அமெரிக்கா இஸ்ரேல் படைகளை ஈரான் வீழ்த்திவிட்டதாக சொல்லி இந்த அசாதாரண சூழ்நிலையிலும் ஈரான் மக்கள் வெளியே வந்து ஈரான் அமெரிக்காவை வீழ்த்திவிட்டதாக சொல்லி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டது மிக முக்கியமான செய்தி. மரண ஓலங்கள் உண்டு, பாலங்கள் தகர்க்கப்பட்டு விட்டது. ஆனாலும் ஈரான் மக்கள் இந்த அளவிற்கு வெளியே வந்து மன உறுதி என்பது அமெரிக்கா வீசுகிற அணுகுண்டுகளை விட அதிகமானது என்று தான் நாம் பார்க்க முடியும். அப்படித்தான் தெரிகின்றது. இந்த மன உறுதியை பார்க்கின்ற போது அமெரிக்காவினுடைய நாசம் செய்ய போகிறோம், இன்று நள்ளிரவே நீங்கள் நாசம், பல ஆயிரம் ஆண்டுகள் கலாச்சாரம் அழிக்கப்படுவது, இனி ஒருபோதும் திரும்பி வர முடியாது என நேற்று மாலை வெளியிட்டிருந்த அவற்றிலெல்லாம் பயப்படாமல் நள்ளிரவிலே கொண்டாட்டம் கொண்டாடினார்கள். இந்த மக்களுடைய மனோநிலை எப்படி சொல்வது? மக்கள் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். மக்கள் இப்பொழுது அரசுக்கு சார்புடைய கொண்டாட்டத்திலே ஈடுபடுத்தியிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையே வளைகுடாவில் கடந்த பிப்ரவரி மாதம் இறுதியிலே போர் வெடித்தது. இது எல்லோருக்கும் தெரியும். அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்துதான் ஈரான் மீது தாக்குதலை ஆரம்பித்தது. இந்த மோதலில் ஈரானின் சுப்ரீம் லீடராக இருந்த சையத் அலி காமினி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு விட்டார். இந்த போர் சீக்கிரமே முடிவுக்கு வரும் என்று பலரும் நினைத்தார்கள். அரசவை கவிழ்ந்துவிடும். இனி மக்கள் எல்லாம் ஒரு பெரிய கன்ஃபேபுலேஷன், குழப்பம் ஏற்படும், மக்கள் எல்லாம் வீதிக்கு வருவார்கள், அமெரிக்கா இனி எல்லாவற்றையும் சரணடை செய்து விடுகிறது என்றுதான் பார்த்தார்கள். ஈரான் தனது தாக்குதலை நிறுத்திவிட்டு சரணடையும் என்று அனைவரும் எதிர்பார்த்தார்கள். நடந்தது என்ன? ஆனால் ஈரான் இந்த வளைகுடா மோதலின் தொடர்ச்சியாக ஈரான் விடாப்பிடியாக பதிலடி கொடுத்தது. மற்ற வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகங்கள், அமெரிக்க இராணுவ மையங்கள், அமெரிக்கா CIA உளவு தளங்கள், அமெரிக்காவினுடைய கடற்படை தளங்கள், அமெரிக்காவுடைய ஏவுகணை தளங்கள், அமெரிக்காவுடைய ஆக்ஸ் விமானங்கள் எல்லாம் C-130, அமெரிக்காவினுடைய ஹெர்குலஸ், அமெரிக்காவுடைய பிளாக் ஹாக்ஸ், F-35, F-15 எல்லாவற்றையும் தொடர்ந்து 40 விமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. நாள் ஒன்றுக்கு ஒரு விமானம். இதனால் வளைகுடா முழுவதும் பதட்டம் அதிகரித்தது. மேலும் ஹர்முஸ் ஜலசந்தியையும் ஈரான் முடக்கியதில் சர்வதேச அளவிலான கச்சா எண்ணெய் விலை எக்குத்தப்பாக உயர்ந்தது. இந்த சூழ்நிலையில்தான் இந்த மோதல் இப்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். முதற்கட்டமாக 2 வாரங்கள் இந்த போர் அமலில் இருக்கும். இந்த 2 வாரங்களிலுமே ஹெர்முஸ் திறந்து விடப்படும். ஆனால் இதை ஒரு நிரந்தர போர் என்று ஈரான் சொல்லவில்லை. திறந்து விடப்பட்டாலும் சாவி எங்கள் கையில் தான் இருக்கும். அமெரிக்காவுக்கு இதில் எந்த பங்கும் இல்லை. இது இன்டெகிரல் சாவரின் பார்ட் ஆஃப் இறையாண்மை கொண்ட அந்த நாட்டின் ஒரு அங்கம். ஹெர்முஸ் அமெரிக்கா உள்ள வரக்கூடாது. இப்பொழுதும் அப்படித்தான். நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்படுத்த முயற்சிகள் எடுக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். ஈரானும் போர் நிறுத்த அறிவிப்பை இப்போது உறுதி செய்திருக்கிறது. ஹர்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டது. எல்லா நாடுகளும் இப்போது சென்று கொள்ளலாம். ஆனால் கண்ட்ரோல் பவர் யாரிடம் இருக்கும்? நாளை நிறுத்தது,
நாளை சட்டங்களை போடுவது, வசூலிப்பது எல்லாம் ஈரானுடைய கையில் தான் உண்டு. இப்போ இந்த போர் நிறுத்தம் அறிவிப்பு ஈரானுக்கு ரொம்ப 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 முக்கியமானதாக பார்க்கப்படுவதாக அடுத்த செய்தி நமக்கு காட்டுகிறது. என்ன, கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த போரால் ஈரான் ரொம்ப அதிகமாகத்தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானிலே, அந்த நாட்டில் இதுவரை 1900 மேற்பட்டோர் இந்த போரால் கொல்லப்பட்டனர். அப்படி இல்லை, 10,000 பேர் கூட கொல்லப்பட்டிருக்கலாம். பல லட்சம் பேர் தங்கள் வாழ்விடங்களை விட்டு வெளியேறியுள்ளார்கள். நான் சொல்வது ஈரானில் 43 லட்சம் பேர் டிஸ்பிளேஸ்டு. போரினால் ஈரானின் பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலும் கொண்டாட்டம் எங்கிருந்து வருகிறது? இந்த கொண்டாட்டம் என்ன? இந்த சூழலில் தற்போது வெளியாகியுள்ள ஈரானின் போர் நிறுத்த அறிவிப்பு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த போர் நிறுத்த அறிவிப்பை ஈரான் மக்கள் கொண்டாடி வருவதும் ஈரானுடைய நள்ளிரவு நேரப்படி, நான் ஏற்கனவே சொன்ன செய்தி, இந்த வெளியான சூழலில் அந்த நாட்டு மக்கள் இதை கொண்டாடி வருகிறார்கள். இது தொடர்பான வீடியோக்கள் இணையங்களிலே பரவி வருகிறது. அமெரிக்காவை வீழ்த்து விட்டோம், அமெரிக்கா மட்டும் இஸ்ரேலை தோற்கடித்து விட்டதாக சொல்லி அந்த மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். அப்ப இந்த மன உறுதியை பாருங்க. 10,000 பேர் கூட செத்திருக்கலாம், தெரியாது எனக்கு. அபிஷியலா ஒரு 3,500 தான், ஆனால் இருக்கலாம், நிறைய பேர் இறந்திருக்கலாம், ஒரு 3,000-4,000 பேர். அந்த நாட்டு மக்கள் இதை ஒரு செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடி வருகிறார்கள். ஈரான் நாட்டின் தேசிய கொடிகளோடு, நல்ல கவனிங்க, ஈரான் நாட்டின் தேசிய கொடிகளோடு வீதிகளில் மக்கள் இறங்கி ஈரான் மக்கள் தங்கள் நாடு இந்த போர் வெற்றி பெற்றதாக சொல்லி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருவதை சர்வதேச நாளேடுகளில் பார்க்கலாம். அமெரிக்கா தோல்வியடைந்தது. இத்தனை காலம் சர்வதேச நீர்வழி பாதையில் சுதந்திரம் வேண்டும் என்று முழங்கிய அமெரிக்கா இப்போது ஈரானுடைய இராணுவ ஒருங்கிணைப்பு இருந்தால் மட்டுமே கப்பல்கள் செல்ல முடியும் என்று ஈரானுடைய நிபந்தனைகளை, த கோஆர்டினேஷன் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஈரானுடைய டெக்னிக்கல் கோஆர்டினேஷன் இது இப்ப நடக்குது. நீ பேச்சுவார்த்தைனா இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இப்போது ஈரானுடைய கையில் தான் கதை இருக்கிறது. டெக்னிக்கல் கோஆர்டினேஷன் என்ற வார்த்தை இன்டர்நேஷனல் மீடியாக்கள் பயன்படுத்துகிறார்கள். ட்ரம்ப் விதித்த 8 மணி நேர கெடுவை ஈரான் துச்சமாக மதித்தது மட்டுமல்ல, அதற்கு பதிலாக ட்ரம்ப் பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வந்ததும் ஈரானின் ராணுவ பலத்திற்கு கிடைத்த வெற்றியாக ஈரான் ஆதரவு ஊடகங்கள் கொண்டாடி வருகிறது. இப்போது வெள்ளை மாளிகை சரணகதியா, அந்த செய்தியும் நாம் இப்பொழுது பார்க்க வேண்டும். ஈரானில் ஒரு பக்கம் வெடி விவகாரங்கள், கொண்டாட்டங்கள், தேசிய ஜெண்டோயிசம், நேஷனலிசம் தலைத்தோடுகிறது. எந்த மக்கள் ஈரான் அரசாங்கத்தை கவிழ்ப்பேன் என்று சொன்னார்களோ அந்த மக்கள் ஈரானுக்கு ஆதரவாக போராடுகிறார்கள், அரச படைகளுக்கு ஆதரவாக. ஈரான் இப்போது 10 அம்ச கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அனைத்து பொருளாதார தடைகளையும் நீக்க வேண்டும் என்று கோரிக்கை. 10 அம்ச கோரிக்கையில் 1-2 நம்ம சொல்லுவோம், ஒரு 5. அனைத்து பொருளாதாரங்களை தடைகளையும் 47 வருஷமா எங்களின் மீது இருந்த பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, அவர்கள் சொல்வது, எங்களுடைய ப்ராப்பர்ட்டியை முடக்கி வச்சிருக்கீங்களே, அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். மூன்றாவது, ஹெர்மூஸ் எங்க கையில தான் இருக்கும். நான்காவது, உடைக்கப்பட்டிருக்கக்கூடிய, கட்டமைப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய, அடித்து நொறுக்கப்பட்ட எங்களுக்கு காம்பன்சேஷன், அநீதி இழைக்கப்பட்ட எங்களுக்கான பணத்தை நீ தந்தே ஆகணும், நான் போர் செய்யல. ஐந்தாவது, என்ட்ரி செய்யப்பட்டதை ஒருபோதும் தரமாட்டோம். ஆறாவது, எங்கள் நாட்டுடைய பிராக்சிகளுக்கு நாங்கள் உதவி செய்வதை தடுக்கக்கூடாது, எங்களுடைய உதவி இருக்கும். ஏழாவது, நாங்கள் நல்ல பணிகளுக்கு இதை பயன்படுத்துவோம், அதை அமெரிக்கா தடை செய்ய முடியாது. அதே சமயம் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை, ஹைப்பர்சோனிக்கை நாங்கள் மேன்மைப்படுத்துவோம், அதை நீ கண்டிஷன் பண்ணக்கூடாது. இதெல்லாம் அவங்க தடை. ஆனால் இப்போது அந்த தடைகளில் மிக முக்கியமாக முடக்கப்பட்ட பணத்தை பார்ப்போம். பல வருஷமா அமெரிக்கா முடக்கி வைக்கப்பட்டிருந்த ஈரானுடைய பல பில்லியன் டாலர் நிதி விடுவிப்பதற்கு அமெரிக்கா சம்மதித்துள்ளதாகவும் தகவல்கள் வருகிறதுங்க. இது ஈரானின் பொருளாதாரத்திற்கு பெரிய 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 புத்துணர்ச்சி. இப்போ உலக நாடுகள் என்னங்க பார்க்கறது? ஆப்கானிஸ்தானை தொடர்ந்து ஈரானிடத்தில் அமெரிக்கா தோல்வியா? 18 வருஷம் ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறியதை போல் ஈரானிடமும் அமெரிக்கா பணிந்து விட்டதா என்ற சந்தேகம் அதன் நட்பு நாடுகளான இஸ்ரேல், சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இந்த மூன்றும் ஒரே நாடு தான். நல்லா கவனிங்க. முஸ்லீம் யூத நாடு இஸ்ரேல், அது ஒரு யூத நாடு. சவுதி அரேபியா, அது ஒரு யூத நாடு. அதே போன்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் முழுமையான ஒரு யூத நாடு. அமெரிக்காவை அழுத்தம் கொடுப்பது இவங்க தான் என்று நான் சொல்லலை, நியூயார்க் டைம்ஸ் சொன்னது. இதோ நியூயார்க் டைம்ஸ் சொல்கிறது, அமெரிக்கா இந்த போரை நிறுத்தக்கூடாது, ஈரானை அழிக்க வேண்டும் என சவுதி அரேபியா அழுத்தம். நியூயார்க் டைம்ஸ் இதுவரைக்கும் மறுத்தார்கள், ஆனால் அதில் உண்மைதான். இப்போது பாகிஸ்தான், சீனாவின் ஆதிக்கம் இந்த சமாதானத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்காவால்
செய்ய முடியாத மத்தியஸ்தத்தை பாகிஸ்தான் செய்து முடித்திருப்பது ஆசியாவில் சீனாவின் பிடி பலமடைந்துள்ளதாக காட்டுகிறது. ஏனென்றால் சீனாவினுடைய பிரஷர் இருந்தது, ஏன்னா அவருடைய நட்பு நாடு. இப்பொழுது நிறுத்துங்கள். வீழ்ந்த வல்லரசு பிம்பம், நாங்கள் சொல்வதை கேட்காவிட்டால் தாக்குவோம் என்ற அமெரிக்காவினுடைய பழைய பாணி மிரட்டல் ஈரானிடத்திலே நடக்கவில்லைங்க. ஒரு தற்காலிக அமைதிதான். இது ஈரானின் பிடிவாதம் ஜெயித்துள்ளது, ஈரானின் இராணுவம் ஜெயித்துள்ளது, ஈரானுடைய ஹைப்பர்சோனிக், ஈரானுடைய சூப்பர்சோனிக் ஜெயித்துள்ளது. ஹெர்முஸ் ஜலசந்தியை ஈரான் தனது விருப்பப்படி முழுவதும் திறப்பதும் இனி சாத்தியம் என்ற நிலை உருவாகியுள்ளது. ஒருவேளை அமெரிக்கா முழுமையாக பின்வாங்கினால் மத்திய கிழக்கில் அமெரிக்காவினுடைய செல்வாக்கு வரலாற்று பக்கங்களில் மட்டும்தான் இருக்கும். அமெரிக்கா நிஜமாகவே தோற்றுவிட்டதா, அல்லது இது ட்ரம்பின் அடுத்த மாஸ்டர் பிளானா? ஒரு மண்ணாங்கட்டி பிளானும் இல்லை, எதுவும் செய்ய முடியாது. காரணம், நாம் சொல்வது அனைத்தும் உலக நாடுகளின் செய்தியாகவே பார்க்கிறது. இதில் எந்த புரிதலும், எந்த புதுமையும், எந்த மித்தும் இல்லை. ஆகவே இப்பொழுது யார் செய்திருக்கிறார்கள், நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இது ஒரு அனலிட்டிக்ஸ் இன்டர்நேஷனல் செய்திகளின் தமிழாக்கத்திற்காக நான் உங்கள் சுஃபியான், ஜெம் தொலைக்காட்சிக்காக. மீண்டும் சந்திப்போம். நன்றி.